and welcome to Madras Mami Samayal. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படினா சில்லி இட்லி. இட்லி ரொம்ப போர் அடிச்சா அதை இப்படி கூட இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரொம்ப ஸ்பைசியான ஒரு ஸ்டார்டர். சில்லி இட்லி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 இட்லி எடுத்துட்டு அதை நம்ம கியூபா கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி கேப்சிகமும் ஆனியனும் ரெண்டுமே வந்து ஒரு ½ கப் கியூபா கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஃபைனாக பொடியாக சாப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸ் மட்டும், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், அப்புறம் ஒரு ½ டீஸ்பூன் வினிகர், ½ டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான லெவல் உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இட்லியை வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். கடாய் எடுத்துட்டோம். 3½ to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் தேவைப்படும். ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காத்தால் பண்ண இட்லியை நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு அப்புறம் அதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணினா இன்னும் கிறிஸ்பியாக இந்த சில்லி இட்லி உங்களுக்கு வரும். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து நான் வந்து கியூபாக கட் பண்ண இட்லி பீசஸை இதில் போட போகிறேன். லைட்டாக ஒரு கோல்டன் கலர், ரொம்ப லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வரும். அது வரைக்கும் அதை வந்து பொறுமையாக பொரிச்சா போதும். ஸோ இப்போது இங்கே இட்லி க்யூப்ஸ் எல்லாம் பொரிஞ்சுன்னு இருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வரணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போது இன்னொரு கடாய் எடுத்து நம்ம வந்து இப்போ நம்மளோட ஆனியன், கேப்சிகம், இந்த ஜிஞ்சர், கார்லிக், சில்லி எல்லாம் வந்து சாட்டே பண்ண போகிறோம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதும். பொடியாக கட் பண்ணியிருக்கிற ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், அப்புறம் பொடியாக கட் பண்ணியிருக்கிற சில்லிஸ், கியூபாக கட் பண்ணியிருக்கிற ஆனியன்ஸ் ஒரு ½ கப், இது ஒரு டீ டைம் ஸ்நாக் இல்லை ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சூப்போட ஒரு ஸ்டார்டராக கொடுக்க கூட இந்த டிஷ்ஷை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப வதக்க வேண்டாம் ஆனியன் அண்ட் இப்போ நான் கேப்சிகம் ஆட் பண்ண போகிறேன். அதுவும் ரொம்ப வதங்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப வதங்கினாக்க அப்புறம் இந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது. ஸோ இந்த டிஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து இந்த ஃபீல் ஆஃப் அந்த ஆனியன் அண்ட் கேப்சிகம். ஸோ ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் நம்ம ஓவராக குக் பண்ணிட்டோம்னா. இதுக்கு வதக்கும் போதேவே இதுக்கு தேவையான அளவில் உப்பு, இந்த ரா ஸ்மெல்லாம் வந்து போகிற வரைக்கும் நம்ம இதை பண்ணுறோம்.
3 to 5 மினிட்ஸ்க்கு இதை சாட்டே பண்ணணும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த டிஷ்ஷுக்கு ஒரு டேங்கினஸ் ஆட் பண்ணுறதுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இங்கே போடலாம். குழந்தைகளுக்கெலாம் பண்ணுறதானா காரம் கொஞ்சம் கம்மியாக தெரியணும், அந்த டேங்கி டேஸ்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ½ டீஸ்பூன் வினிகர். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் இது ஆப்ஷனல் கூட. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் நிறையா தெரியணும், என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு சர்க்கரை அனைத்து. ஸோ நார்மல் ஆனியன்ஸ் இல்லைன்னா கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஆனியன் பல்ப்ஸை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிற இட்லியை இதோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஆட் பண்ணி அதை வந்து நல்லா பெரட்டிட்டோன்னா இந்த சாஸ் எல்லாம் வந்து அதில் இறங்கிடும். ஸோ அப்படியே அழகாக அந்த கலர் மாறும். நம்ம ஆட் பண்ண சாஸ் எல்லாம் இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து ஃப்ரை பண்ண இட்லியோட இந்த கலர் ரொம்ப அழகாக மாறும். இதை நீங்கள் பிளேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கை அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸை சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூவிட்டு ஒரு சூப்பர் ஈஸியான வீட்டில் இருக்கிற இட்லியை வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்டர் ரெடி. ஏன் நல்லாவா? இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக க்ரன்ச்சியாக எம்மியாக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இந்த சில்லி இட்லி வீடியோ ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் மாமி சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Shruti.